Hello. Okay, hey, what's up, gang? வணக்கம் and welcome back to yet another video. And நான் என்னோட நிறைய வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த ஒரு விஷயத்த. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து நான் அந்த மாதிரி யூடியூப் பார்த்து தான் வளர்ந்தேன் அப்படிங்கிறது வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதன்படி நான் சின்ன வயசில் பார்த்து சிரித்த நிறைய யூடியூப் சேனல் இப்போ ஆக்டிவாக இல்லை. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போய் ரீவிசிட் பண்ணி நோஸ்டாலஜி ஆகிக்க போகிறோம். கைதட்டுங்க எல்லாரும். வீடியோ வந்து ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த சேனலில் தான் நான் காட்டணும்னு இருந்தேன். இந்த சேனல் பேர் டக் லைட். அண்ட் இதில் வந்து ஒரு சீனியர் ஆக்டர், இதில் வந்து ஒரு சீனியர் கேரக்டர் பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. வேற யாருன்னு தெரியுதா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா? இன்னுமா இவரை தெரியல? எனக்கு அந்த எடிட் பண்ற அளவுக்குலாம் நேரம் இல்லை. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடிச்சு இருப்பாரு, டிரெக்ட் கூட இவர் தான் பண்ணியிருப்பாரு. அபிஷன் ஜீவந்த் நினைக்கிறேன் இவர் பேர், எனக்கு தெரியல. ஸோ இவரெல்லாம் நான் அப்போ 2017, 18, 19லேயே இவரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்போ எனக்கு பொழுதுபோகிறதுக்கு இவங்கள மாதிரி நிறைய சேனல் பார்ப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சேனல் இன்ன வரையும் ஞாபகம் இருக்குது. எத்தனை ஒரு 6-7 வருஷம் கழிச்சும் ஞாபகம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபேவரட்டான சேனல். டைம் இருக்கா? அசைன்மெண்ட் இருக்குப்பா. என்னடா அசைன்மெண்ட்? சீக்கிரம் போய் நோட்டெல்லாம் எடுத்துட்டு வா. போ. இந்த நோட்டு பெண்ணு யாரு? எங்க அப்பா நான் எடுத்துட்டு வருவான். அட ஆமா, நான் மறந்து. ஏய், நான் தான உங்க அப்பா. தெரியுது இல்ல? போய் எடுத்துட்டு வா. போ. இந்த சீக்கிரம் எழுது. என்னடா என்ன எழுத சொல்ற? பா, பேரண்ட்ஸ் அசைன்மெண்ட் பா. பேரண்ட்ஸ் அசைன்மெண்டா? இதெல்லாம் நம்ம கொடுக்குறானுங்க. இப்போ பிளான் எழுதிட்டே இரு. இந்த ரிப்போர்ட் கார்டுல சைன் போடு. ரிப்போர்ட் கார்டா? டேய், ரிப்போர்ட் கார்டு எப்ப கொடுத்தாங்க? சீக்கிரம் சைன் போடுப்பா. எக்ஸாக்ட்லி. எனக்குலாம் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் எனக்கு 8:45 இருக்குன்னா நான் அந்த டைரியில சைன் வாங்குறது, ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்குறது கரெக்டா 8:30க்கு எப்பா போடுங்கம்மா, எனக்கு திட்டுவாங்கம்மா, உங்களுக்கு இதுதான் வேலையாம்மா, இப்போ போய் எழுதுன்னு ஐ எக்ஸ்பிளைன் யூ எவ்ரிதிங் லேட்டர் ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படிலாம் உருட்டு பெருட்டு சைன் வாங்கியிருக்கேன். நான் அவ்வளோ வந்து மோசமாக மார்க் எடுக்க மாட்டேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் சைன் வாங்கிட்டு உருட்டி பரட்டி தான் என் ஸ்கூல் லைஃப் ஓட்டுனேன் மேக்ஸிமம். ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ரிலேட்டபுளாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து பசங்களுக்கு அனுப்பி வச்சு பாடுறா, நமக்கு மட்டும் தான் நடக்க வச்சா ஊரே தான் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிச்சு. Yeah, this is on the list. And next on the list we have very obvious thing, எருமசாணி. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த காலங்கள் எனக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ வர இருக்க ஆச்சரியம் என்னன்னா, நான் நேற்று காலையில் சாப்பிட்டதே மறந்துடுவேன். ஆனால் இப்போ வர இந்த வீடியோஸில் இருக்கிற ஒரு சின்ன டீட்டெயில் கூட மறக்காம ஞாபகம் இருக்குது எனக்கு. இந்த பார்ட்டில் இதுதான் நடக்கும், இந்த இதில் இதுதான் நடக்குங்கிறது கொண்டு ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ இதில் நான் காட்டுறேன். வெஜ்ஜிங்க, நான்வெஜ்ஜிங்க, நீங்களே கொஞ்சம் அப்படி சர்வ் பண்ணிடுறீங்களா? தேங்க்யூ. எக்ஸாக்ட்லி ஸ்னாப் எடுக்கிறதெல்லாம் டேம். நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன், இவங்க இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது இவங்கெல்லாம் ஜஸ்ட் அனதர் அந்த காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே சும்மா இருக்கிற கேங்காக இருந்தவங்க தான் இவங்க எல்லாரும். இப்போ இவங்க எல்லாருக்குமே விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹரிஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அப்போ நானே சின்ன பையன் தான் இப்போ இவ்வளோ பெருசாக உட்காந்து யூடியூப்ல உட்காந்து பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டேன். நான் நினைக்கும் போது இந்த டைம் லைன் கம்பேரிசன்லாம் நினைக்கும் போது உமால டேம்ங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு ரூம்ல நடக்க இருக்கானே, அவன் கேமரா இருக்கா? ஏன் ஃபர்ஸ்ட் டே உனக்கு இருக்கடா? இல்ல அப்புறம் என்ன மிதம் கூப்பிடுற? அடே வரடா. ஏய் ஆமா சட் ஜட்டி கம்பெனி ஓடி தின்றா. சாரி இந்த ஷாம்புனால ஒரு இச்சிங். ஃபிங்கர் போல் இல்லையா? அச்சோ, சின்ன கை கைட்டு. அதேதான் எக்ஸாக்ட்லி. இந்த சானிடேஷன், இந்த பிரைவேட் ஸ்பேஸ், அதெல்லாம் அப்படி ஒரு விஷயம் இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. அப்படிலாம் என்னன்னாலும் பண்ணுவோம். பார்க்குற பாய்ஸ் எல்லாருக்குமே ரிலேட் ஆக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ரிலேட் ஆச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், மூவிங் ஆன், we've got jump cuts and most importantly ஹரிபாஸ்கர். அண்ட் இதுலேயுமே எல்லா வீடியோஸுமே நான் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இவங்களோட வீடியோஸ்லாம் ஒரு காமெடி, ஒரு சட்டாரிக்கல் ஸ்கெட்சாக மட்டும்தான் இருந்துச்சு. பட் போக இந்த ஒரு மாதிரி சினிமேட்டிக் சட்டாரிக்கல் ஸ்கெட்சாக பயங்கரமாக ரைட்டிங்லாம் சில செம்மையாக இருந்துச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த ஷவர்மான்னு ஒன்று இருக்கும், இல்லை நாட் தேட் ஷவர்மான்னு ஒன்று இருக்கும், பிளாக் டீன்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் கால்ட் பிளாக் டீ, ஐ கெஸ். பிளாக் டீ அண்ட்
இந்த 90s கிட்ஸ் பேரண்டிங் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ரைட். இந்த சமோசாலாம் செம்மையா இருக்கு ஆக்சுவலி. இந்த மாதிரி நிறைய இது வந்து உமால செம்ம ரைட்டிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியோட போயிருக்கும். அண்ட் ஜம்கட்ஸோட நியூ ஏரால வந்தது தான் இந்த பப்ஜி கொலகாண்டுன்னு ஒரு சீரிஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நியூ ஏரால வந்தது. எனக்கு எவர் ஃபேவரட் எப்பவுமே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னா இந்த இதுதான் ஐஃபோன் வர்சஸ் ஆண்ட்ராய்டு. நான் இது இன்னும் 2 நாள் முன்னாடி கூட சாப்பிடும்போது யூடியூப்ல என்ன பார்க்குறதுன்னு தெரியாமல் இதுதான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். நான் இது வந்ததுலேருந்து வந்தபோதே பார்த்தேன்னு நினைக்கிறேன் 8 years ago 2017. அப்பையிலேருந்தே நான் இதை கண்டினியூஸாக இந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட ஒரு 100-200 தடவை பார்த்துருப்பேன். எக்ஸாஜரேட்டே பண்ணலை, அவ்வளோ தடவை பார்த்துருப்பேன் ஆக்சுவலி. லெட்ஸ் வாட்ச் இட். வெல்கம் டு மை மொபைல் ஷாப் சார். சார் ஒரு 10,000 ரூபாய்க்கு நல்ல மொபைல் எடுத்துருவாங்க, கண்டிப்பாக கொண்டு வரேன் சார். சார் ஒரு நிமிஷம், அந்த ஃபோன் என்ன வேலை? அது Lenovo சார், 25,000 rupees. இது Motorola சார், 35,000 rupees. இது Samsung 25,000. இது உங்களுக்கு 10,000 மொபைல் தான் சார் வேணும், எடுத்துட்டு வரேன் சார். இந்தாங்க சார், இங்க 10,000 rupees மொபைல் தான். போனா என்ன சார் ரொம்ப பழசா இருக்கு? இது டெமோ பீஸ் சார். டெமோ ஃபோன் வச்சு நான் என்ன பண்ணேன்? நான் வாங்கிட்டு போற ஃபோன் எடுத்து கொடுங்க, அதான் நோண்டி பார்த்து வாங்கிட்டு போனோம் சார். அப்படி இல்ல சார், டெமோ பீஸ்னா உங்களுக்கு இதே ஃபோன் தான் உள்ள இருந்து வரும் சார். என்ன சார் சொல்றீங்க? ஒரு காய்கறி கடைக்கு போனா தக்காளி அமுக்கி பார்த்து வாங்குறோம், வெண்டைக்காய் உடைச்சு பார்த்து வாங்குறோம், முருங்காய் முறிச்சு பார்த்து வாங்குறோம். அது மாதிரி நான் வாங்க போற ஃபோன் நோண்டி பார்த்து வாங்க முடியும்? இது ஒரு யூஸ் பண்ணி பார்க்க மாட்டேதா சார்? இதே ஃபோன் தான் பாக்ஸ்ல இருந்து பிரிச்சு கொடுப்போம். டார்ச் லைட் வருமா? என்ன டச் வேலை செய்ய மாட்டேங்குது? முகமூடி வச்சு ஏதோ படம் எடுக்குமா? என்ன இது கையில வச்சு அந்த ஃபோன் வேலை செய்யுமா? அது ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ இவரெல்லாம் எங்க இருக்கிறாரு, என்ன நடந்துன்னு இருக்குதுன்னே தெரியல. ஏதோ படம் நடிச்சிருந்தாரு ரீசெண்டா, படம் பார்த்தேன், கேவலமா இருந்துச்சு. திஸ் மேட் மை சைல்ட்ஹுட் ஈவன் பெட்டர். அதான் உண்மை. வித்தவுட் ஜம்கட்ஸ் மை சைல்ட்ஹுட் வுட் பி a lot டல்லர். அதெல்லாம் இப்போ பார்த்தா கூட அதெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. லைக் இப்போ பார்த்தா கூட, இப்போ ஒருத்தர் புதுசாக யூடியூப் ஏற்றுறவங்க அதை உட்காந்து பார்த்தா கூட அப்படி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரிலேட்டபிளா, எவர் கிரீன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கான்டென்ட் தான் இவங்க போட்டது எல்லாமே. எனக்கு எல்லாமே நான் ஆக்சுவலி எல்லா வீடியோஸும் பார்த்துட்டேன். நான் சொன்ன மாதிரியே ரொம்ப பிடிக்கும் எல்லாமே. இந்த பென்ட்ரைவ் கொலகாண்டு சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பென்ட்ரைவ் கொலகாண்டு தான். உங்கள் உம்மால வேற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. கொஞ்சம் பார்க்கலாம், எனக்கு ஆசையாக இருக்குது. ரிஷிபீடியாவை எப்படி நான் மறந்தேன் வாத்தா. ஸோ ரிஷிபீடியா வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரிஷிபீடியா எனக்கு என்னோட வாழ்க்கையில எந்த அளவு தாக்கத்தை உண்டாக்குன்னு சொல்லலாம். இந்த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அப்போ நான் என்ன படிச்சுட்டு இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த வீடியோவெல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு வந்து சண்டே, ஐயோ இன்னும் 2 நாளாக சண்டே வருது, சண்டே நான் எப்படி வீட்டில் தனியாக இருப்பேன், எனக்கு பயமாக இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பயமுறுத்துச்சு அந்த வீடியோலாம். அள்ளு விட்டுருச்சு ரொம்ப இதா. ஸ்கூல்ல 10 பேர் இருக்கிற டாய்லெட்ல கூட தனியாக இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக முடியல. அந்த அளவுக்கு அள்ளு விட்டுருச்சு அந்த வீடியோலாம் பார்த்து எனக்கு. ஆக்சுவலி சின்ன பையன், அதனால அந்த அளவு பயமுறுத்திருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இவரோட நரேஷன், இவருடைய அந்த ஒரு ரிசர்ச் உம்மால வேற மாதிரி. ஒரு 4 பேர் தான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில். மற்றவங்க எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதை மாதிரி நிறைய நம்ம பழைய நாஸ்டாலஜிக்கான யூடியூப் கிரியேட்டர்ஸ்லாம் உள்ளே இழுத்து அவங்க வீடியோவை பார்த்து நாஸ்டாலஜி ஆகிக்கலாம் நம்ம. ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சான்ட்டு. லைட்டிங்லாம் வச்சு சும்மா வித்தியாசமாக எடுப்போமேனு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எவ்வளோ நேரம் வந்திருக்குன்னு கூட தெரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஆல்சோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து அதுலேயும் நான் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோலாச்சும் ஒழுங்காக கொடுக்குறேன். ஸோ கோ அண்ட் ஃபாலோ இட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye. I'll see you guys in another great video. Signing off.